ஆல்வேஸ் கம். இந்த படத்தில் வந்து ஒரு குடும்பத்தை பேஸ் பண்ண ஸ்டோரி தான் அது. அந்த குடும்பம் ஒரு வீடு வாங்குறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுல ஆரம்பித்த ஸ்டோரி தான் அது. அந்த குடும்பத்தில் அம்மா, பொண்ணு, ஒரு மனநிலை சரியில்லாத அண்ணன், 3 பேர் இருக்காங்க. அதில் அம்மாவுக்கு அந்த வீடு வாங்குறதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டை விட்டால் வேறு எங்கே போய் இருக்கிறது அப்படின்ற பயம் இருக்கும். அதனால் அந்த வீடை வாங்கிடணும் அப்படின்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதனால் அவங்க அம்மா சேவ் பண்ண வச்சுருக்க காசை கேட்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா அந்த காசை தர முடியாது, இந்த வீடு எனக்கு வாங்குறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி போய் ஒரு கார் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் அந்த வீட்டோட ஓனர் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வீடை வந்து சேல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவார். அதனால் ஒரு நாள் நைட்டில் இவங்க அந்த வீடை வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஸ்டோரியே. இவங்க எப்படியாவது அந்த வீட்டை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட்டில் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறாங்க, என்னென்னலாம் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க அப்படின்றதில் ஆரம்பித்து கடைசியாக அந்த வீடு வாங்கினாங்களா இல்லையா, இல்லை அந்த வீடே வேணாம் அப்படின்னு இவங்களும் முடிவு எடுத்துட்டாங்களா அப்படின்றது தான் இது ஃபுல் ஸ்டோரியே கொண்டு போகிறாங்க. அந்த ஒரு நாள் நைட்டில் இவங்கள யாரெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்றதையும் காட்டியிருந்தாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு பையன் ஏமாத்துறாரு, அவங்க கூட கடன் கொடுத்துருந்தவங்க அவங்களோட ஃப்ரெண்டே ஏமாத்துறாங்க. இதெல்லாம் இவங்கள்ட்ட திருடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. திருடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பையன், அந்த பையனும் கடைசியில் ஏமாற்றி ரொம்ப வந்து அடிபடுறாங்க. அடிபட்டு மிதிப்பட்டு கடைசியாக அந்த காசை ரெடி பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் இது. ஒரு வீடு இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்றதில் ஆரம்பித்து வீடு இல்லாமல் இருக்கலாமா அப்படின்றதையும் நல்லா யோசித்து பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக கதை ஓரளவு பார்க்குற மாதிரி இருந்தது.